அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, நம்முடைய வாய்ப்பகுதியிலே பற்களிலே ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நாம் துல்லியமாக பிரித்து தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கிராக்டு டீத் என்ற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். கிராக்டு டீத் அப்படின்னா பல் முறிவு, பல் உடைப்பு. இதைத்தான் கிராக்டு டீத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராக் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? இந்த கிராக் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? ஒன்று, வயதான நிலை. 2, கடினமான பொருளை கடிக்கிறது. கரும்பு கடிக்கிற மாதிரி கல்லையும் கடிக்கிறது. இதப்பா நான் இதை கடித்து பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரம்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் வச்சுக்கலாமே. அதே மாதிரி ஹேபிட்ஸ், பல பழக்கங்களை பயன்படுத்துறதுனால ஏற்படுறது, டெஃபிஷியன்சி சத்து குறைபாடுனால் வர்றது, அடிபடுவதினால் ஏற்படுவது. இதுதான் கிராக்டு டீத்து வருவதற்கு காரணங்கள். இதில் எத்தனை வகையான கிராக்டு டீத்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கிராக்டு டீத், இன்னொன்று ஹேர்லைன் கிராக்ஸ், ரெண்டாவது ஃப்ராக்சர்டு கிராக்ஸ், மூணாவது ஸ்ப்ளிட் டீத், 4 வெர்டிக்கல் ஃப்ராக்சர். இப்படி 4 வகையான கிராக்டு டீத்து இருக்குது. இந்த கிராக்டு டீத்துனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி நாம் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று வலி இருக்கும், ரெண்டாவது எந்த பொருளையும் கடிக்க முடியாது, கூச்சம் இருக்கும், அடுத்து நீங்கள் அதை உறுத்தல் இருக்கும், நாலாவது கடிக்கும்போது உதடையோ இதையோ கடித்து கொள்வீர்கள், வீக்கம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் நாம் இந்த கிராக்டு டீத்துனால் சந்தித்து வருவோம். இதற்கு என்ன தீர்வு? இந்த வலி, வீக்கம், கூச்சம், இந்த வாய் கடித்து கொள்ளாத நிலை, இதையெல்லாம் சரி செய்வதற்கு நீங்கள் ஹோமியோபதியில் பிளான்டாகோ, சைலீஷியா, சாமமில்லா போன்ற பல மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை பயன்படுத்தலாம். இதோடு மட்டும் போதுமானா இந்த கிராக் டீத்தை சரி பண்ணுவதற்கு சத்தான கால்சியம் சத்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, இந்த உடைஞ்சி போன பல்லுனால் அந்த பல்லில் என்ன பிசிறுகள் இருக்கும். இந்த பிசிறுகளை சரி செய்வதற்கு பல் மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்கள். துண்டாக உடைஞ்சி போச்சுன்னா அதை உங்கள் பல்லளவுக்கு வளர்த்துவதற்குரிய வசதியும் இப்பொழுது வந்துருச்சு. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, நாம் இந்த பல் உடைந்து போனதை பற்றின ஒரு தெளிவை இப்பொழுது நாம் பெற்றிருப்போம் என்று நம்புகிறோம். இந்த தெளிவை கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.